பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க குமாரையும் நம்ம வீட்டையும் பார்க்கறதுக்காக வராங்கன்னு சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையுமே சக்திவேல் ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சிட்டு இருக்க, அடுத்த நாள் காலையில பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வராங்கன்னு இங்க முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க, ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க. வீட்டில இருந்து கடைக்கு கிளம்புன பாண்டியனும் வெளியில வர, இங்க குமாரை பார்க்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இங்க பாண்டியனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, என்ன பாண்டியா உன் வீடும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நீ எப்படி இருக்க, உன் வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க. உடனே பாண்டியனும், அண்ணா நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு அங்கே வந்தவங்களும் இங்கே பாண்டியன் கிட்ட, உன் பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணா எல்லாரும் இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாண்டியன் கிட்ட வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே சக்திவேலுக்கு ரொம்பவே கோபம் வருது. நம்ம வீட்டுக்கு வந்த இவங்க எல்லாரும் எதுக்காக பாண்டியன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட, என்ன அண்ணாச்சு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் வீட்டை பார்த்து உள்ளே வராமல் எதுக்கு தேவையில்லாமல் இவங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்க இவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு இவங்கிட்ட போய் பேசுகிறீங்களே, வாங்க முதல்ல உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியனும், எவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறான் பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட சொல்ல, நீங்கள் பேசாமல் கடைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே சக்திவேல் சொல்கிறாரு, ஏற்கனவே இந்த ஓடி போனால ஒருத்தி ராஜி, அவளால் தான் என் பையனுக்கு ஒழுங்காக கல்யாணமே ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டேயும் இவன் தப்பு தப்பாக பேசி ஏதாவது செஞ்சிருவானா அப்படின்னு சொல்லி இங்கே தேவையில்லாமல் பேச ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு இந்த பாண்டியனும் இந்த ராஜி கோமதின்னு இவங்க எல்லாருமே பெரிய பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஓடி போன இந்த ராஜி தான். ஏ ராஜி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, உடனே ராஜிக்கு ரொம்ப கோவம் வருது. நாம் இப்போ என்ன செஞ்சிட்டோன்னுட்டு இப்படி சித்தப்பா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. நான் என்னவோ இங்கே பாண்டியன் மாமா வீட்டில் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத எல்லா சந்தோஷமும் அன்பும் இவங்க எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது சித்தப்பாக்கு என்ன இருக்குது என்னையும் பாண்டியன் மாமாவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு பேசுகிறதுக்கு அப்படின்னு கோவப்பட்ட ராஜியும், சித்தப்பா இதோட நிறுத்திக்கோங்க, இன்னொரு தடவை தேவையில்லாமல் பாண்டியன் மாமாவை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நான் உங்கள் வீட்டு பொண்ணு, அதனால் நீங்கள் என்ன வேணாலும் என்னை சொல்லிக்கலாம், அதை நான் பொறுமையாகவும் கேட்டுட்ருப்பேன். ஆனால் பாண்டியன் மாமா என்ன பண்ணாங்க, அங்கே வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களே தான் பாண்டியன் மாமா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர்த்து நாங்கள் யாரும் அவங்கள கூப்பிட்டு பேசவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாரும் உங்களை திட்டம் போட்டெல்லாம் அவமானப்படுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வழியிலே வரக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிங்களே சித்தப்பா, என்னவோ நாங்கள் தான் உங்களை அவமானப்படுத்திட்டோன்னு சொல்லி இப்படி கூப்பிட்டு வச்சுன்னு திட்டிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியே இல்லை சித்தப்பா, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சக்திவேலும், பார்த்தீங்களான்னு இந்த ராஜிக்கு எவ்வளோ வாய் ஆயிடுச்சுன்னுட்டு, நம்ம வீட்டில் இருக்கும்போது அமைதியாக இருந்த ராஜி இப்போ பாண்டியன் வீட்டுக்கு மருமகளா போனதுக்கப்புறம் எப்படி வாய் பேசுகிறான்னுட்டு, என்னைக்கு அந்த கதிர் தான் வேணும்னுட்டு இந்த ராஜி நம்மளை அவமானப்படுத்திட்டு போனாலோ அன்னைக்கே இவ்வளோ சும்மா விட்டுருக்க கூடாது. குமார் சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா இப்போ நம்மளை இந்த ராஜி எதிர்த்து நின்றுப்பாளான்னு, இல்லை இப்படி எல்லாருக்கிட்டையும் பேசி அவமானப்படுத்தியிருப்பாளா அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்க, உடனே இங்கே ராஜியும், யாரை அவமானப்படுத்துறது, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பாண்டியன் மாமாவை நிற்க வச்சு இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கீங்க, போனா போதுன்னு விட்டா சித்தப்பான்ற மரியாதையை கொடுத்தா நீங்க தான் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க சித்தப்பா, எங்க அப்பா அமைதியாக தான் நிற்கிறாரு, உங்க பையனுக்கு கல்யாணம்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, நான் வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்க போய் தான் அவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உண்மைதானா, உங்கள் பையன் என்ன வேலைலாம் செஞ்சிட்ருக்கான் தெரியுமா, இங்கே நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, பாண்டியன் மாமா அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக சரவணன் மாமா கல்யாணத்தை நிப்பாட்டி இங்கே எங்களை தலகுனியை வைக்கிறதுக்கு இந்த குமார் என்ன செஞ்சான் தெரியுமா, என்னையும் மீனாக்காவையும் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருந்தான். நாங்கள் எப்படி தப்பிச்சு வரதுனே தெரியாமல் 2 பேரும் தவிச்சு போய் நின்னோம், தயங்கி போய் நின்னோம். அந்த சமயத்தில் எப்படியோ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணுமேனுட்டு இத்தனை நாள் நான் அமைதியாக இதை பற்றியெல்லாம் பேசாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா என்னையே குறையாக பேசுகிறீங்க, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டதா சொல்கிறீங்களே, உங்கள் பையன் செய்கிறத முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பேசுங்க. குமார் ஒழுங்காக படித்தானா இல்லை நல்ல வேலைக்கு தான் போயிருக்கானா, நான் அப்படி இல்லை, கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னுடைய பாண்டியன் மாமா படிக்க வைக்கிறாரு, படிக்கிறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு கோச்சிங் கிளாஸுக்கும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நானும் கவர்மெண்ட் வேலை பார்க்க தான் போகிறேன், அப்போ புரிஞ்சுப்பீங்க பாண்டியன் மாமாவோட அருமையவும் நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு என்னுடைய திறமையவும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதை விட்டுட்டு ஒன்றுமே செய்யாத குமாருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க. அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது, அவனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா அது அவனால தானே தவிர்த்து என்னாலன்னு என்றைக்கும் பேசவே பேசாதீங்க சித்தப்பா அப்படின்னு குமார்
செஞ்ச எல்லா விஷயத்தையும் கோவமாக இருந்த ராஜி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, இதை கேட்டு இங்கே குமார வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் பாண்டியன், கதிரன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பாண்டியன், என் மருமக மேலேயே நீ கை வச்சிட்டியா? நான் என் குடும்பம் அவமானப்படணும், நான் வந்து தலைகுனியணுன்றதுக்காக என் பையன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இப்படியெல்லாம் செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக இருந்த பாண்டியனும், என் மருமகளையாடா நீ வந்து கூட்டிகிட்டு போன அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாரு குமார. உடனே குமாரும், பார்த்தீங்களாப்பா இந்த பாண்டியனுக்கு எவ்வளோ திமிராயிருச்சுன்னு சொல்ல, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா, போனா போதுன்னு விலகி விலகி போனா என்னை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி குமார வெளுத்து வாங்குறாரு. இங்கே ராஜி ரொம்பவே கோவமாக பார்த்துட்ருக்காங்க. இவனுக்கெல்லாம் இதுவும் தேவை, இன்னமும் தேவை. என் அண்ணன்னு சொல்லி நான் அவனுக்காக அமைதியாக இருந்தேன். இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, நம்ம அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அவமானம் வரும், அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் மாமாவாலையும் இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னுட்டு. ஆனால் இந்த குமாருக்காக என்னை என் சித்தப்பா இப்படி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நானாவது இது எல்லாத்தையும் தாங்கிக்கலாம். பாண்டியன் மாமா எதுக்கு தலை குனிஞ்சு நிற்கணும்? அதனால் இவன் நல்ல வெளுத்து வாங்கட்டும். குமாரனை செஞ்ச எல்லா விஷயமும் ஒரு நாள் வெளியில் வரும். அப்போ என் சித்தப்பா அவமானப்பட்டு நிற்பார். அன்னைக்கு தெரியும் குமாரோட லட்சணம் என்னன்னுட்டு. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராஜி. இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. உடனே கோமதியும், வேண்டாங்க விட்டுருங்க, இவங்க என்ன நம்ம சொன்னால் திருந்த போகிறாங்களா, இல்லை நம்ம இப்படி வெளுத்து வாங்கினாதான் மனசு மாற போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன்க அப்படின்ற ஒரு ஆசையில் என் அண்ணன்களுக்காக நான் என்னென்னவோ செஞ்சுருக்கேன், எவ்வளவோ உண்மையை மறைச்சிருக்கேன். என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், என் அண்ணன் குடும்பத்தில் உள்ள யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னையும் இங்கே ராஜ்யவும் ஒதுக்கி வைக்கிறாங்களே தவிர்த்து எங்கள் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க. அப்படி என்ன நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னுட்டு இத்தனை வருஷம் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உன் பொண்ணு தானே ராஜி, அவள் விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததில் என்ன பெரிய தப்பு? அப்படி பார்த்தா நாங்களும் தான் கோவப்பட்டு கதிரையும் ராஜியும் ஒதுக்கி வைக்கணும். நாங்கள் அப்படி செய்யவே இல்லையே. ஏன்னா நீ மட்டும் மனசு மாறாமல் ராஜியை புரிஞ்சுக்காம ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்காமல் இருக்கீங்க. என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, உன் பொண்ணை இப்படி ஒதுக்கியெல்லாம் வைக்காத, அவள் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி முத்துவேல் கிட்ட புரிய வைக்க பார்க்குறாங்க பாக்கியம். அதுக்குடனே முத்துவேலும், போதும் நிறுத்து, இந்த ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி உன் மேலேயும் இந்த ராஜி மேலேயும் தப்பே இல்லைன்னு நியாயப்படுத்த பார்க்குறியா? இல்லை நீ அப்படி சொன்னால் நாங்கள் உடனே உன்னையும் இந்த ராஜியும் மன்னிச்சு ஏற்றுப்போமா? இந்த ராஜி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் அவள் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டு நானும் என் தம்பின்னு எல்லாரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறோம். உண்மைதானே? குமாருக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ராஜி தான். இப்போ கூட பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க, நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் அவங்க பாரு ஒதுங்கி நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கல்ல. அப்போ சக்திவேல் அப்படி தான் பேசுவான். நான் என்னைக்கா இருந்தாலும் ராஜியவும் உன்னையும் ஏற்றுக்க போகிறதே இல்லை, புரியுதா அப்படின்னு கோமதிக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாரு முத்துவேல். உடனே சக்திவேலும், இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு, இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்கக்கூடாது, பொண்ணு வீட்டுக்காரங்களை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எதுவுமே பேசாமல் இப்படி ரெண்டு சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, ஒருத்தரை புரிஞ்சிக்காம பொண்ணுங்களுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இருக்கிற இந்த முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கா என் பொண்ணை நான் வந்து மருமகளை அனுப்ப முடியும்? என்னதான் முத்துவேலோட பொண்ணு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பாண்டியனோட வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் தான் பொண்ணையே மன்னிச்சு ஏற்றுக்காத முத்துவேல் எப்படி வந்து என் பொண்ணை வந்து நல்லா வாழ வைக்க முடியும்? அதனால் இந்த சம்மந்தமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சக்திவேலும், எங்கே கிளம்பிட்டீங்க? நீங்கள் எங்களை பார்க்க தானே வந்தீங்க, இவங்க கிட்ட நீங்கள் பேச போய் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. சமந்தி, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, என் பையன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இந்த ராஜி என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கா. இது எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க. இங்கே என்னுடைய சொத்தாக இருக்கட்டும், இன்னும் என் பேரில் இருக்க எல்லாமே என் பையனுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு யாருமே வாரிசுன்னு கிடையாது. இருக்கிற சொத்து எல்லாமே என் பையனுக்கு மட்டும்தான் சேரும். அப்படி இருக்கும்போது அவன் வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் பொண்ணை அவன் நல்லபடியாக பார்த்துப்பான். அதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல்ல உள்ளே வாங்கன்னு சொல்ல, அங்கே வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும், பாண்டியனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னதான் அவங்க பையன் விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் அவர் பொறுமையாக அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட்டாரு. உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் போய் நல்லபடியாக படித்து பெரிய வேலைக்கெலாம் போவேன்னு நம்பிக்கையாக சொல்கிறா. அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணை இது வரைக்கும் நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கவும் இல்லை. உங்கள் பொண்ணை நல்லபடியாக வாழ வச்சிட்ருக்க பாண்டியன் குடும்பத்து மேலேயும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேர் குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை வந்தாலும் இப்படி தானே பேசுவீங்க? நீங்கள் பேசுகிறதையும் பாண்டியன் பேசுகிறதையும் நான் பொறுமையாக கவனித்தேன். இதில் உங்கள் பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்லை. இப்படிப்பட்ட குடும்பத்தில் சம்மந்தம் வைக்க எனக்கு இஷ்டமும் கிடையாது. நாங்கள் கிளம்புறோம். இனி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து அப்பத்தாவும், டேய் குமார், பாத்தியாடா நீ செஞ்ச வேலையால் இப்போ வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இந்த சம்மந்தமே சரிப்பட்டு வராதுன்னு போயிட்டாங்கடா. அது மட்டும் இல்லாமல் ராஜி உன்னோட தங்கச்சி,
பாண்டியன் வேற யாரும் இல்லடா, உன்னுடைய சொந்த மாமா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கியே, அங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடாது, சரவணன் தம்பிக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு இப்படியாடா நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு, நீ செஞ்ச செயலால் தான் இப்போ உனக்கு கல்யாணமே நடக்காமல் எல்லாமே தடைபட்டு போகுது அப்படின்னு சொல்லி அப்போ ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சக்திவேல், பார்த்தீங்களானே உங்கள் பொண்ணு ராஜியால் என்னெல்லாம் நடந்து போச்சுன்னுட்டு, இந்த சம்மந்தமாவது கைக்கூடி வரும்னு நினச்சேன், ஆனால் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா. இந்த பாண்டியனோட பசங்களுக்கு மட்டும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், அங்கே மூத்த மருமக நல்லா படித்த ஒரு வசதியான பொண்ணை வந்து மருமகளாக்கியிருக்கான், இங்கே ராஜியும் நல்ல வசதியான வீட்டிலேருந்து அங்கே போயிருக்கா, ராஜியும் நல்லா படிச்சிருக்கா, இந்த மீனாவும் கை நிறைய சம்பாதிக்கிறா. இப்படி பாண்டியன் வீட்டில் உள்ள மருமக எல்லாருமே நல்ல பெரிய இடத்து பிள்ளைங்களும் நல்லா படித்து வேலைக்கு போகிற லெவலுக்கு இருக்காங்க. ஆனால் என் பையனுக்குன்னு எதுவுமே அமைய மாட்டேங்குதேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்த ராஜையும், நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனால் நீங்கள் பேசுனதுக்கும் இங்கே குமார் செஞ்சதுக்கும் பாண்டியன் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே உடனே முத்துவேலும், என்னது நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமா, அதுவும் இந்த பாண்டியன் கிட்டையா அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்குடனே ராஜியும், ஆமாம் பாண்டியன் மாமா கிட்ட தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் பையன் அமைதியாக இருப்பான், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலன்னா அதுக்கும் காரணம் நாங்கன்னு சொல்வீங்க, என்னை என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க, நானும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்க போயிட்டு பாண்டியன் மாமாவில் அவமானப்பட்டு நிற்கிறாங்க, எதுக்காக மாமா தலை குனிஞ்சு நிற்கணும், நீங்கள் பேசின பேச்சுக்கும் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டால் தான் நான் சும்மா விடுவேன், அப்படி இல்லைன்னு வைங்க இப்போவே குமார் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுப்பேன், குமார் அப்புறம் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக சொகுசு வாழ்க்கைலாம் வாழ முடியாது, கம்பி என்ன போயிடுவார், இத்தனை நாள் குமார் செஞ்ச விஷயத்த வெளியில் சொல்லாமல் இருந்ததே நான் பெருசு தான், இனி குமாராக இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா அப்புறம் நான் செய்ய போகிற விஷயத்த நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு பாண்டியனுக்கும் அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி குமார், சக்திவேல், முத்துவேல்னு எல்லாரையும் நிற்க வச்சு வெளுத்து வாங்கி இப்போவே கதிர்கிட்டையும் பாண்டியன் மாமா கிட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு விடாப்பிடியாக ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க ராஜி. இங்கே குமாருக்கு வேற வழியே இல்லை, இந்த ராஜி செஞ்சாலும் செஞ்சிருவா, ஏற்கனவே விருப்பப்பட்ட வாழ்க்கை வேணும்னு எங்களையே அவமானப்படுத்திட்டு போனவ தானே, இவளெல்லாம் நம்ப முடியாது, அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா இன்னும் நாங்கள் அவமானப்பட வேண்டியதாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உடனே குமார் தலை குனிஞ்சிட்டே போயிட்டு பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே சக்திவேலும் முத்துவேலும் ரொம்ப கோபமாக நிற்கிறாங்க. இந்த ராஜி என்னெல்லாம் செஞ்சிட்டா, இங்கே குமாருக்கு வந்த நல்ல வரனை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் குமாரையே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக உள்ளே போயிடுறாங்க. இங்கே உடனே பாண்டியன், ஏப்பா ராஜி இப்படிலாம் நடந்திருக்குன்னா முன்னமே சொல்லியிருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்ல, மாமா சொல்லியிருந்தாலும் இப்படி தானே பிரச்சனை வந்திருக்கும், அதனால தான் மாமா அமைதியாக இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்லலை, முதல்ல சரவணன் மாமா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சோம், வேறு ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் மன்னிப்பு கேட்ட உடனே அங்கே கோமதியும், வாங்குங்க போகலாம், இங்கே நின்று என்ன பிரயோஜனம், எங்கள் அண்ணன் குடும்பம் என்றைக்கும் திருந்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போன வேகத்தில் அப்பத்தா இருந்த கோவத்தில் குமாரை வெளுத்து வாங்குறாங்க. ஏண்டா இந்த வீட்டில் இப்படி இருந்துட்டு நல்லா சொகுசாக இருந்துட்டு ஏண்டா தேவையில்லாத வேலையை பண்ணுற, என்னவோ ராஜி செஞ்ச வேலையால் அவமானப்பட்டு நின்னோன்னு உன் அப்பாவும் உன் பெரியப்பாவும் என்னெல்லாம் பேசினாங்க, இப்போ நீ செஞ்சதால தான்டா நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறோம், ஒழுங்காக படிக்காமல் இருந்தேன், சரி நல்ல வேலைக்காவது போன்னு பார்த்தா அதுவும் இல்லை, இப்போ தேவையில்லாத ஒவ்வொரு வேலையும் செஞ்சு அசிங்கப்படுத்துறியே அப்படின்னு திட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அப்பத்தா குமாரை வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்த வடிவு அமைதியாக ஓரமாக நிற்க உடனே சக்திவேல், அண்ணி பார்த்தீங்கல்ல இப்போ உங்களுக்கு குழுன்னு சந்தோஷமாக இருக்குமே, உங்கள் பொண்ணு ராஜி பேசின பேச்சாலையும் அவள் பார்த்தீங்களா என் பையனையே மன்னிப்பு கேட்க வச்சுட்டா, இப்போ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கல்ல, ராஜி பேசின பேச்செல்லாம் நினச்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே வடிவும், இங்கே ராஜி செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது, குமார் தப்பு பண்ணியிருக்கான், அதை இத்தனை நாள் அவள் வெளியில் சொல்லாமல் வச்சுருந்ததே பெருசு தான், இன்றைக்கி சமயம் பார்த்து அவள் எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கா, குமாரை பற்றியும் உங்களுக்கு தெரியணும்ல, அது மட்டும் இல்லாமல் ராஜி செஞ்ச தப்பை மட்டும் சொல்லி சொல்லி காட்டி எங்கள் 2 பேரையும் எவ்வளோ மனசு வேதனைப்பட வச்சுருக்கீங்க, உங்கள் பொண்ணு இப்படி பண்ணதால தான் என் பையனுக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ராஜியோட அம்மாவாக இருந்து எனக்கு எவ்வளோ வந்து அது வேதனையாக இருந்திருக்கும், அதை பற்றிலாம் யோசிக்காமல் தானே பேசிகிட்டு இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது ராஜி செஞ்சதுலேயும் ராஜி இந்த விஷயத்த சொன்னதுலேயும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, பார்த்தீங்களான்னு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜி செஞ்சதெல்லாம் பெருசாகவே எடுக்க மாட்டாங்களாம், அவள் செஞ்சதெல்லாம் தப்பே இல்லை போல, ஏதோ குமார் நம்ம பேச்சை கேட்காம ஒரே ஒரு விஷயத்த செஞ்சிட்டான், அதை பெருசாக பேசுகிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, நீ இப்போ அமைதியாரு. ஆமாம், அப்புறம் முத்துவேல் சொல்கிறாரு, டே குமார், ஆமாம் இதெல்லாம் எதுக்குடா செஞ்ச,
தெரியும்ல பாண்டியன் குடும்பத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் ஆகாதுன்னுட்டு, அப்புறம் எதுக்கு எங்களை கேட்காம இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு உடனே குமார சொல்றாரு, நான் வேணும்னே செய்யலை. இந்த ராஜி கதிர் மேலே உள்ள ஆசையில் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினான். அந்த பாண்டியனையும் பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் ஏதாவது செய்யணும். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா பாண்டியன் அவமானப்பட்டு நிற்பாருன்னு நினச்சேன். இந்த சரவணனோட கல்யாணத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாண்டியன் சும்மாவா இருந்தார்? நம்ம குடும்பத்தையே ஏளனமாக பேசி அவமானப்படுத்தி அவர் என்னெல்லாம் அலப்பறை செஞ்சாங்க. அதனால தான் அவங்க குடும்பத்தை தலகுனிய வைக்கணும்னு நினச்சி தான் இப்படி செஞ்சேன். ஆனால் ராஜி மூலமாக இந்த விஷயம் இப்படி வெளியில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜி என்னவோ நம்ம வீட்டு பொண்ணாச்சே, என்னை யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டா, மாட்டி விட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவளும் இப்போ அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்கள மாதிரியே மாறிட்டா. அதனால தான் சரியான சமயம் பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது வேணும்னே ராஜி இந்த விஷயத்த சொல்லி எனக்கு கல்யாணமே நடக்காதபடி செஞ்சுட்டா. இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போனேன், இப்படிலாம் செஞ்சுட்டேன், இதனால் பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு. இனி எனக்கு கல்யாணமே நடக்காது பெரியப்பா, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணு ராஜி தான் அப்படின்னு சொல்லி இங்கே குமார் பேசிகிட்டு இருக்க. அதுக்கு முத்துவேலும், இல்லை குமார், நீ பண்ண தப்பால தான் இன்னைக்கு வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஓ மேலே தான் கோவப்பட்டுட்டு போனாங்களே தவிர்த்து ராஜி பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு போல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ராஜி மேலே தப்பு சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் நீ செஞ்ச தப்பையும் முதல்ல உணரணும். நீ செஞ்சதும் தப்புன்னு உனக்கு முதல்ல புரியணும். அதுக்கப்புறமா ராஜியை பற்றி பேசலாம். அவளுக்கு கல்யாணமாகி 4-5 மாதம் ஆகுது. இனி அதை எதுவுமே செய்ய முடியாது. அதை பற்றி யாரும் பெருசாக பேச போகிறதில்ல. ஆனால் உன்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக தானே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. அதனால் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வேண்டாம், இந்த சம்மந்தமே வேண்டான்ட்டு போயிட்டாங்க. இனியாவது ஒழுங்காயிரு. எங்களை கேட்காம தேவையில்லாமல் இப்படி ஏதாவது செஞ்சு பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு இந்த இதில் கல்யாணமே நடக்காது. அதனால் ஒழுங்காக எங்கள் சொல் பேச்சை கேட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் போயிடுறாரு. இங்கே முத்துவேல் பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காரு சக்திவேல். என்ன வடிவண்ணி தான் இந்த ராஜிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, போகிற போக்கில் இந்த குமார் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி காமிச்சு இங்கே நம்ம அண்ணன் முத்துவேலும் ராஜிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சக்திவேலும் யோசிக்க ஆரம்பிக்க, இங்கே பாண்டியன் ராஜிக்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா ராஜி, உன் அப்பா சித்தப்பா உன் அண்ணனை கூட பார்க்காம எல்லாரையும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சல்ல, நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு ராஜியை புரிஞ்சுக்கிட்டு ராஜியை ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன்.